சண்டீசரை வணங்கிக் கொண்டோம். அதன் பின் மறுபடி அம்மையின் சந்நிதிக்கு இடச்சுற்றாக வருகிறோம். வந்து அம்மையின் சந்நிதி முன்னாலே நிற்கிறோம். அம்மை உயிரை பார்த்து, ஏன் அயர்கிறாய்? பிற உயிர்களை கேளாதே, நானே வழிகாட்டுகிறேன் என்று தனது தோற்றத்தை காட்டுவதாக இப்பொழுது எண்ணிக்கொள்ளுகிறோம். அதை எண்ணி உயிர்கள் எல்லாம் ஆண் பெண் இணையாக வாழ்வதில் அம்மையப்பரை காண்க என்று அம்மை வழிகாட்டியதாக கண்டு அதுவே கைலாய காட்சி என்று அதை பாடி பரவுகிறோம். இந்த கைலாய காட்சியை கண்ட அப்பர் சுவாமிகளின் ஐயாற்று பதிகத்தை நாம் பாடி பரவி அதிலே தோய்கிறோம். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளோடும் பாடி களவு படாததோர் காலம் காண்பான் கடை கணிகின்றேன் அளவு படாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது இளமன